இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் 3, 2025 3/4/2025 தமிழ் குரோதி வருடம் பங்குனி மாதம் 20ஆம் நாள் வியாழக்கிழமை. ரோகிணி நட்சத்திரம் காலை 7:03 வரை, அதன் பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரம், வளர்பிறை சஷ்டி திதி இரவு 9:43 வரை, அதன் பிறகு சப்தமி திதி. யோகம் சரியில்லை. துலாம் மற்றும் விருச்சிக ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று சஷ்டி விரதம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு சந்திரன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மீனத்தில் சனி, சூரியன், புதன், ராகு, சுக்கிரன். இன்று மாலை 6:23 சந்திரன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகின்ற காரணத்தினால இன்று மாலை 6:23 வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு அதாவது 6:23 PM மேல விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி 2 மற்றும் 3ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்ண போறாரு. அதனால இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும். குடும்ப சந்தோஷம், உங்களுடைய தனிப்பட்ட சந்தோஷம், தனிப்பட்ட வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். குறிப்பாக உங்களுக்கு பண வருமானம், வாக்குச்சாதுரியம், எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகுதல், வேலை சார்ந்த, வியாபாரம் சார்ந்த, தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கடன் உதவிகள் கிடைப்பது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக சில விஷயங்கள் பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க, அது கிடைக்காம இருந்திருக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தாம இருக்கும். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு பெருத்த வருமானத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனிப்பட்ட வெறுப்புகள் விலகக்கூடிய சூழ்நிலை. நீங்க இன்னைக்கு உங்க ராசிநாதன் நீச்சமா இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. ராசிநாதன் நீச்சமா இருந்தாலும் நீச்சஸ்தானாதிபதி அந்த இடத்துக்கு ராசிநாதனுக்கு இடம் கொடுத்த சந்திரன் உச்சமா இருக்கிறது ராசிநாதனுக்கு நீச்ச பங்கத்தை ஏற்படுத்துகின்றது. இதனால தனிப்பட்ட வெறுப்புகளில் கான்சென்ட்ரேட் பண்ணாம உங்களுடைய சந்தோஷத்திற்காக, குடும்ப சந்தோஷத்திற்காக செயல்படுவீர்கள். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும், பண வருமானம் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உறவுகளின் சந்திப்பும் நிகழக்கூடிய சூழ்நிலை இருக்கு. குறிப்பா உங்களுடைய ஆசிரியர்கள், கடந்த கால ஆசிரியர்களின் சந்திப்பின் மூலமாக மன நிறைவையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக உங்களுடைய வியாபாரத்துக்கு அடிகோலிய அந்த நபர் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில சந்திப்பை ஏற்படுத்துவீர்கள். அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி செயல்படுவீங்க. அதனால உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படும். குறிப்பா உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் நிலம் சார்ந்த விஷயங்கள்ல சில தடுமாற்றம் இருந்ததுன்னா இன்னைக்கு அதை பத்தி பெருசா சிந்திச்சாலும் அதுக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். அதனால நிதானமா செயல்படுங்க. இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரிஷப ராசி. ராசியில குரு சந்திரன் சேர்க்கை நண்பர்களின் உறவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நண்பர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். கடன் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வியாபாரத்துல பெரிய வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. வியாபாரத்துல மட்டும் இல்லைங்க, படிக்கின்ற குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படும். இந்த ராசியில பிறந்த குழந்தைகளாகட்டும், இந்த ராசி பெற்றோரின் குழந்தைகளாகட்டும், உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்களை போக்கக்கூடிய வகையில செயல்படுவார்கள். கௌரவம், பதவி உயர்வு, செல்வாக்கு அதிகரிப்பு, பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கலைத்துறை நண்பர்களுக்கு, மீடியா தொழில் செய்பவர்களுக்கு, அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மாலைக்கு பிறகு குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்துக்கு தேவையான பண வரவுகள் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் கூட உங்களிடம் அடிபணிந்து செல்வார்கள். உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவார்கள். ராசிநாதன் சுக்கிரன் உச்சமா இருக்காரு. ராசியில 3ஆம் வீட்டு அதிபதி உச்சமா இருக்காரு. இதனால உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து எடுத்த காரியத்துல வெற்றி அடைவீர்கள். உங்களுடைய நட்சத்திரநாதன் சூரியன்
லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அரசாங்க பதவி கிடைக்கிறதுக்கோ இல்லை உங்கள் மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கொடுக்கறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. தந்தை மூலமாகவும் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனையோடு செயல்படுவதன் மூலமாக உங்களுடைய நண்பர்களுக்கு ஆலோசனை சொல்வீர்கள். தந்தைக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய யோகம் ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளுக்கும் ஆலோசனை சொல்வீர்கள். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்பட்டாலும் பெருசா பாதிப்பு இருக்காது. அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அவங்க கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணுவாங்க, ஆனா நீங்க அவங்களுக்கு கரிசனையா செயல்பட்டு அவர்கள் மீது இருக்கும் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். இன்று தெளிவான சிந்தனை ஏற்படும். உங்களுடைய உறவுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மிதுன ராசி. விரயஸ்தானத்துல குரு சந்திரன் சேர்க்கை இன்று உங்களுக்கு செலவுகள் கொடுத்தாலும் அலைச்சலை கொடுத்தாலும் அது பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கு. வேண்டாத விஷயங்களுக்கெல்லாம் அலைச்சலை சந்திக்க மாட்டீங்க. வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. ஆனால் அதே சமயம் இந்த செலவுகள் மூலமாக நீங்கள் இன்னைக்கு செய்யக்கூடிய செலவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு பெருத்த லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. லாபம் குறைவாக இருந்தாலும் அதில் வரக்கூடிய அனுபவம் பெருத்த வருமானத்தை ஏற்படுத்தும். நன்மைகள் ஏற்படும். மாலைக்கு பிறகு ராசிக்குள்ள வர சந்திரன் இரவு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவார், தெளிவை ஏற்படுத்துவார். குழப்பத்தில் இருக்கும் சங்கடங்களை தெளிவாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு விதமான லோ ஃபீல் இருக்கும். ஏதோ ஒன்று இழந்த மாதிரியோ ஏதோ ஒன்று பறி கொடுத்த மாதிரி இருப்பீங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் 2 ரீசன். நட்சத்திரநாதன் நீச்சமாக இருக்காரு. அந்த நீச்சஸ்தானாதிபதி 2ஆம் வீட்டு அதிபதி விரயத்தில் உச்சமாக இருக்கிறதுனால செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதையோ செலவு பண்ணிட்டு எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே சந்திரன் ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்களிடம் ஒரு தெளிவும் ஒரு மாற்றமும் ஏற்படும். மூத்த சகோதரர்கள் வழியில் அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளில் நிதானம் தேவை. எதை பேசினாலும் கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள், இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் சாயந்தரம் 6 மணி 30 நிமிஷம் வரைக்கும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய மரியாதையை கெடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். எதிரிகளுக்கு காரணமாகிவிடும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. சாயந்தரம் 6 மணி 20 நிமிடங்கள் 23 நிமிடங்களுக்கு மேல சந்திரன் ராசிக்குள்ள வரும்பொழுது உங்களிடம் ஒரு மாற்றத்தை உணர்வீர்கள். நட்பு பாராட்டுவீர்கள். எல்லோரிடமும் நட்பு பாராட்டுவீர்கள். எதிரிகள் கூட உங்களுக்கு நட்பு பாராட்டி செயல்படுவார்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. கடின உழைப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் உடம்புல ஏதாவது அசதி இருக்கும், ஏதோ ஃபீவரிஷா இருக்கும். அதனால கொஞ்சம் உடம்பை மட்டும் கவனமா பார்த்துக்கோங்க. அதாவது உங்களுடைய ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய நேரம் இது. அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. மாலை 6 மணி 23 நிமிடங்களுக்கு மேல உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மட்டுமல்லாமல் மனத்தெளிவும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசி. ராசிநாதன் உச்சபலத்தோடு இருப்பதே ஒரு பெரிய விசேஷம். இதுல 10வதுக்கு ராசியில செவ்வாய் தசமஸ்தானாதிபதி நீச்சமா இருக்காரு. ஆனா நீச்ச ஸ்தானத்தில் இருந்தாலும் ராசிநாதன் உச்சமா இருக்கிறதுனால செவ்வாய்க்கு நீச்ச பங்க பலனை கொடுக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு அலுவல் ரீதியாகவும் சரி, குழந்தைகள் ரீதியாகவும் சரி, வியாபார ரீதியாகவும் சரி, நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். குழந்தைகளுடைய வளர்ச்சியை கண்டு பூரிப்படையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மாலை 6 மணிக்கு மேல சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால குழந்தைகளுக்கு உண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய தனிப்பட்ட செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேல உங்க தாயார்கிட்டயோ இல்ல உங்களுடைய உறவுகள்கிட்டயோ ஏதாவது ஒரு தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சாயந்தரத்துக்கு மேல அனாவசியமான ஆர்குமெண்ட்ஸை தவிர்ப்பது நல்லது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா ரொம்ப க்ளோஸா பேசுறதா நினைச்சுக்கிட்டு நீங்க அவங்கள பத்தி கிண்டல் கேலி பேசுறதை தவிர்க்கிறதும் புத்திசாலித்தனம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் விஷயத்துல, வியாபார விஷயத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வியாபார வளர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். நீண்ட நாட்களாக இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா குடும்பத்துல பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்துவீர்கள். வாக்கு சாதுரியத்தின் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு குடும்பத்துல சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தந்தை வழியில ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயமாகவோ அல்லது தொழில் விஷயமாகவோ உங்களுடைய
தேவைக்கு உண்டான உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கடன் உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய டாக்டர் இல்லாட்டி உங்களுடைய வழக்கறிஞர் யாராவது ஒருத்தர் உங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டத்திலிருந்து உதவிகள் செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. அவர்களின் ஆலோசனை உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் மூலமாக இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும். அதே சமயம் உடன்பிறப்புகள் மற்றும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களும் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில புதிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதன் மூலமாக குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவல் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால உங்களுடைய ஆபீஸ் என்விரான்மெண்ட்ல உங்களுக்கு இருந்து வந்த அவப்பெயர் அல்லது கிண்டல் கேலி பேச்சிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும். அலுவலக ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். பதவி உயர்வு, செல்வாக்கு அதிகரிப்பு போன்ற விஷயங்கள் நடந்தாலும் அவசரப்பட்டு உங்களுடைய வார்த்தைகளை விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிரிகளை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலையில் இருக்கீங்க. அதாவது அஷ்டமஸ்தானத்துல 5 கிரக சேர்க்கை, அதாவது எதிரிகள் பலம் பெறுகிறார்கள். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு எப்பொழுதுமே மரியாதை இருக்கு. அதனால இப்பொழுது சாதகமான பலன்கள் ஏற்படும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. வழக்கு சார்ந்த விஷயங்களில் இன்று நற்செய்திகள் வரும். மாலை 6:23 மேல சந்திரன் லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளோ அல்லது உங்களுடைய செல்வாக்கு மிக்க நபரின் உதவியோ உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை வழியில உதவிகள் கிடைப்பதற்கோ அல்லது தந்தை வழியில ஆசீர்வாதம் கிடைப்பதற்கோ வாய்ப்புகள் இருக்கு. தந்தை வழி உறவினர்களும் உதவிகரமாக இருப்பார்கள். உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல நற்செய்திகள் வரும். அவர்களுடைய எதிர்காலம் கருதி எடுக்கும் முடிவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற, சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற, தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலகத்தில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் சற்று கையோங்கினாலும் உங்களுடைய வாக்குச்சாதுரியம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதனால யாரும் உங்ககிட்ட இன்னைக்கு வம்பு பண்ண மாட்டாங்க. அதே சமயம் பண வருமானத்துல அதிகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அதிகம்னா எப்படின்னா 2-3 விதமான வருமானம், உங்களுக்கு மல்டிபிள் இன்கம் சோர்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. தொழில் ரீதியாக உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். மாலைக்கு பிறகு உங்களுக்கு வியாபார லாபம் அதிகரிக்கிறதுக்கும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கும் உண்டான சூழ்நிலை அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செயல்பாடுகள் மூலமாக தேவையில்லாத சிக்கல்ல சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தான் இருக்கு, ஆனா நீங்க வாயை கொடுத்து மாட்டிப்பீங்க. வார்த்தைகளில் மட்டும் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல இன்று இழுபறி நிலைமை ஏற்படும். இன்னைக்கு யார்கிட்டயாவது பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய பணம் வருவதில் தாமதமாகிறதுனால உங்களால் அந்த பணத்தை கொடுக்க முடியாது. அதனால கொஞ்சம் அனாவசியமான பேச்சுக்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இன்று நிதானத்துடன் சமயோஜிதமாக செயல்பட்டால் அந்த சிக்கலையும் தீர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாயந்தரத்துக்கு மேல உங்களுடைய கௌரவம் மீண்டும் இழுபறி நிலைமையிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதாவது இழந்த கௌரவத்தை மீட்டெடுப்பதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். கன்னி ராசி, பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை பெருத்த வலிமையான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். எந்த ஒரு விஷயத்திலும் சரி, வியாபாரத்துல லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. வழக்குகள்ல வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வழக்கறிஞர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். 2ஆம் இடத்திற்கு நீச்ச செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால நீங்க பேசக்கூடிய வார்த்தை வெற்றியை கொடுக்கும். ஆனா உங்களுடைய தராதரத்தை குறைச்சிக்கிற மாதிரி இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு நண்பர்களால் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அலுவல் ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில உங்களுக்கு செலவுகள் இருக்கு, ஆனா அது நன்மையை ஏற்படுத்தக்கூடிய செலவுகள். தந்தையின் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படும். தந்தைக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை வாங்கி கொடுப்பீங்க. இன்னைக்கு தந்தை சந்தோஷப்படுத்துவாரு. தந்தையை சந்தோஷப்படுத்தி நீங்களும் மகிழக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனோதிடம் அதிகரிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம தாயாரின் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் ஏற்படும், ஆனா செலவு இருக்கு. அதே சமயம் மூத்த சகோதர சகோதரிகளின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க
சின்ன கௌரவத்துக்கு செட்டில் ஆயிடுவீங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு பெரிய கௌரவம் உங்களை காத்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு கடுமையான முயற்சியின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கௌரவம் சார்ந்த, அதாவது உங்களுடைய மரியாதை சார்ந்த விஷயங்கள் வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கு. உடன்பிறப்புகளால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. என சகோதரகாரகன் செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா தவறான வார்த்தைகளை பேசி உங்கள் கௌரவத்தை பாதிப்புக்குள்ளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் உடன்பிறப்புகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இன்ஃபேக்ட் உங்களை காப்பாற்ற போகிறதே உங்கள் அண்ணன் தம்பி மட்டும்தான். அவங்கக்கிட்ட நீங்கள் சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். துலாம் ராசி. ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. அஷ்டமஸ்தானத்துல வருமானத்திற்கு குறைவு இருக்காது. பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு மரியாதையை பெற்று தந்தாலும் மறைமுக எதிரிகளுக்கான காரணியாக இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. அலுவல் ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தசமஸ்தானத்துல செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பார்வை கொடுத்தாலும் நீச்ச பங்கமாகிறாரு. அதனால இன்னைக்கு மாலை 6:20 வரைக்கும் செவ்வாயினால் ஆதாயமும் வருமானமும் ஏற்படும். மாலை 6:20 சந்திரன் 9ஆம் இடத்திற்கு பயிற்சியாகும் பொழுது உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். குறிப்பாக குழந்தைகள் சார்ந்த சந்தோஷங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுடைய திருமண பேச்சுவார்த்தைகளிலோ இல்லை குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களிலோ நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கொஞ்சம் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாமல் முன்கோபப்படுறீங்க, தேவையில்லாமல் பதட்டப்படுறீங்க. கோபத்தையும் பதட்டத்தையும் குறைச்சிங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சியும் பதவியும் கிடைக்கும். வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல நீங்க நீண்ட நாட்களாக முயற்சி எடுத்து கொண்டிருந்த நற்செய்திகள் வரக்கூடிய வகையில் இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படும். அதாவது இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் பொறுமையா இருங்க. ஏன்னா ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்க முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதாவது சமையல் பண்ணக்கூடிய நபருக்கு சமைக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்காரு. ஆனா சமைச்சு முடிச்சவொன்னே அந்த சூடு ஆறாம உடனே அதில் கை வச்ச எவ்வளோ அவசர கொடுக்கத்தனமோ அது மாதிரி நீங்கள் சில விஷயங்கள் பண்ணுவீங்க. அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். எதிரியாக செயல்படக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் இன்று மாலைக்கு பிறகு உங்களுக்கு நட்பு பாராட்டுவார்கள். இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுவதில் தாமதம் ஏற்பட்டாலும் காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவல் ரீதியாக உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் ஆதாயத்தை ஏற்படுத்தும். வாக்கு சாதுரியத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் வேண்டாத ஆர்குமெண்ட்ஸ் இருக்குங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. சாயந்தரம் 6:30 வரைக்கும் தொலைபேசி மூலமாகவோ இல்லது நேரிலோ சந்திக்கிறதுக்கு யாரையாவது வந்தாங்கன்னா அவங்க கிட்ட நீங்க ஆர்குமெண்ட் பண்ணுவதை தவிர்ப்பது நல்லது. பண விவகாரங்களில் வாழ்க்கை துணையின் சப்போர்ட் ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் அவர் திடீர்னு முன்கோபப்படுவார். திடீர்னு அவருக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்பட்டதுன்னா அதுக்கும் உங்கள் மேலே தான் கோபப்பட்டு எரிஞ்சு விழுவார். இன்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. மாலை 6:20 மேலே உங்களுக்கு தடுமாற்றங்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கும். விருச்சிக ராசி. சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்காருங்க. குரு சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு தைரியத்தையும் பலத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் வாழ்க்கை துணை அல்லது நெருங்கிய நண்பர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள். இவர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். புதிய நட்புகளின் அறிமுகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் உங்களுடைய கடந்த கால நட்பு யாரையாவது நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க கிட்ட மனசு விட்டு பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருக்கும் நபரை சந்திப்பதன் மூலமாக கடந்த கால நினைவலைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் இது எல்லாமே சாயந்தரம் 6 வரைக்கும் தான். 6:23 ஈவினிங் 6:23 PM சந்திராஷ்டமம் துவங்கிறதுனால நீங்களே உங்களுக்கு தேவையில்லாத எரிச்சலை ஏற்படுத்திப்பீங்க. மனசுல ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு இருந்தாலும் குழந்தைகள் விஷயத்திலோ அல்லது கணவன் மனைவி உறவிலோ நீங்களா சில விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு நான் இப்படிதான், நான் எதுக்கும் லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லி சஞ்சலப்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இது விருச்சிக ராசிக்கே உண்டான
பொதுவான குணம் இன்னைக்கு. ஆனாலும் உங்களுடைய காரியங்களில் எந்த விதமான தடுமாற்றமும் ஏற்படும். சின்ன சின்ன வெற்றிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் சின்ன வெற்றிக்காக நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணல. யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ பிக்கர் விக்டரி. ஆனால் அந்த பிக்கர் விக்டரி வரல அப்படிங்கிறதுக்காக கோவப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாயந்தரத்துக்கு மேல மாலைக்கு பிறகு தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாது. உங்களுடைய தாழ்வு மனப்பான்மை அல்லது உங்களுடைய மனசில் இருக்கிற கோபம் இன்று வெளிப்படும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. நண்பர்கள் உதவிகரமாக இருந்தாலும், வாழ்க்கை துணை உதவிகரமாக இருந்தாலும் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் தவறாக இருக்கு. இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேல வீண் குழப்பம், வீண் குமைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை முதலே சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். நண்பர்களின் சந்திப்பு, தொழில் ரீதியான வளர்ச்சி போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உறவினர்களின் சந்திப்பும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வியாபார விஷயத்துல புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது எல்லாமே சாயந்தரம் 6:23 வரைக்கும் தான். 6:23 உங்களுடைய கற்பனையின் தவறான எண்ணத்தின் காரணமாக முன்கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள். அடுத்தவங்களை திட்டி பிரயோஜனம் இல்லை, அடுத்தவங்க கிட்ட சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய எண்ண ஓட்டங்களை மாற்றிக்கொள்வது நல்லது. ஏன்னா யூ ஆர் திங்கிங் ஆன் த லோயர் சைட். நீங்க தப்பான எண்ணங்களில் காரணமாக தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். தனுசு ராசி, இன்று உங்களுடைய 6 மற்றும் 7ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்ணுகின்ற ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறதுனால உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. அதே சமயம் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள், குறிப்பா குழந்தைகளுடைய மேல் படிப்பு, குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள், உடன்பிறப்புகளின் குடும்பத்தினரின் தேவைகளுக்கான உதவிகள் போன்ற விஷயங்களால் செலவுகள் ஏற்பட்டாலும் அது சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. மாலை 6:23 சந்திரன் சப்தமஸ்தானத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். விரையாதிபதி நீச்சஸ்தானத்துக்கு போயிருக்கிறதுனால இன்று மாலைக்கு பிறகு உங்களுக்கு செலவுகள் குறையும். குழந்தைகளுடைய பிடிவாத குணம் சற்று எரிச்சலை ஏற்படுத்தும். அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகிறதுனால உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்களுக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக மேன்மையின் காரணமாக எதிராளிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பேசக்கூடிய வார்த்தைகள் மட்டும் சற்று கவனமா இருந்துட்டா போதும். ஏன்னா 2ஆம் இடத்திற்கு நீச்ச செவ்வாயின் பார்வை, அதுவும் சாயந்தரம் 6:30 மேல அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸை தவிர்க்கிறது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேல் அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த குடைச்சல்கள் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மேலதிகாரிகள் உங்களுக்கு தேவையில்லாம பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்காங்க. அவர்களுடைய சமயோஜித புத்திக்கு நீங்க ஈக்குவலண்டா செயல்படுவீங்க. அவர்களை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்பட்டு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகர ராசி, ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்கள்ல வளர்பிறை சந்திரன் இருப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். ஆனா உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. ஏன்னா இன்னைக்கு அவர் சில தேவையற்ற கோபத்தில் காரணமாக தேவையற்ற வார்த்தைகளை பேசுவாரு. அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. சாயந்தரம் 6 மேல அன்வான்டா உங்க வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கடன் விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். கடனை அடைக்கும் யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுவதில் இருந்த தாமதங்கள் விலகும். ஏதோ ஒரு விஷயத்துல நற்செய்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபார விஷயத்திலோ, படிப்பு விஷயத்திலோ, உடன்பிறப்புகள் விஷயத்திலோ ஏதோ ஒரு விஷயம், உங்களுடைய குழந்தைகள் கூட உங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவாங்க. நிதானத்துடன் செயல்பட்டால் இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாலை 6:23 வரை சந்திரன் குரு சேர்க்கை 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு
செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். சாயந்தரம் 6:23 சந்திரன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுடைய நட்புகளுக்காக அல்லது அந்த சந்தித்த அந்த பெரிய மனிதர்களுக்காக சில செலவுகளை ஏற்படுத்துவீர்கள். அந்த செலவுகள் உங்களுக்கு வருமானத்தை தருவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குமே தவிர நஷ்டத்தை ஏற்படுத்தாது. நஷ்டங்கள் குறைந்து வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சுக அனுபவங்களிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை, அதாவது உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கும். அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல குறிப்பா மறைவு ஸ்தானங்கள் மட்டும் கொஞ்சம் எரிச்சல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல மட்டும் கொஞ்சம் சிக்கல் இருக்கு. அதாவது பைல்ஸ் போன்ற பிரச்சனைகள் அல்லது தோல் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுக்கு இன்னைக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வியாபார விஷயமாகட்டும், குழந்தைகள் விஷயமாகட்டும் அல்லது உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. கும்ப ராசி, ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. அதனால சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அலைச்சல் இருக்காது. சந்தோஷமான சுக அனுபவங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு பண தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பகல் வேளையில எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நல்ல விஷயமா இருக்கு. அலுவல் ரீதியாக அலைச்சல் இருந்தாலும் அது உங்களுக்கு வெற்றியை தரும், ஆதாயம் தரக்கூடிய வகையில் இருக்கு. மாலை 6:23 மேல சந்திரன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுடைய வியாபார விஷயத்துல ஒரு புதிய முயற்சி எடுத்து அதன் மூலமாக லாபத்தை பெருக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. புதிய வியாபாரத்தின் முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனா ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா எப்ப 2ஆம் இடத்திலிருந்து இந்த 4 கிரகங்களும் வெளியில ஏறுறாங்களோ அதுல இருந்து உங்களுக்கு உங்களுடைய வருமானத்துல தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளால் எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். வியாபாரிகளுக்கு சமயோஜித புத்தியை பயன்படுத்தி சமயோஜித வார்த்தையை பயன்படுத்துவதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவல் ரீதியாக உங்க மேல் அதிகாரிகள் மூலமான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடு மனை சார்ந்த விஷயங்களில் முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடன் வாங்குறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது அனுகூலத்தை ஏற்படுத்தும். கடன் வாங்கினாதான் நல்லது. கடன் வாங்காமல் இருந்தீங்கன்னா எதிரிகள் அல்லது அரசாங்க வகையில தேவையற்ற எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இன்று உங்களுக்கு வியாபார விஷயமாக எடுக்கும் முயற்சிகள் நற்பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. மீன ராசி, ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சரிப்பதன் காரணமாக இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வீடு மனை சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய தந்தை வழியில அனுகூல பலன்கள் ஏற்படும். தந்தையின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அலுவல் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகும். உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று மாலைக்கு மேல வேலை பழுவு காரணமாக எங்கேயாவது அவுட்டிங் போக வேண்டியது இருக்கு. அதாவது வேலை விஷயமா வெளியில போவீங்க, இல்லாட்டி குடும்ப விஷயமா ஏதாவது தெய்வ தரிசனம் செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான வாய்ப்பு அமையக்கூடிய நல்ல நாள். நண்பர்களின் சந்திப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல இருந்த செலவுகள் சற்று அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்க பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால் இன்று அனாவசியமான பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தையும் அலைச்சலையும் ஏற்படுத்தும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனா அவங்களுடைய நட்பு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அவர்களுடைய கோபமான செயல்பாடுகள் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உறவுகளின் சந்திப்பின் காரணமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கும் பண உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த சில நண்பர்களை சந்தித்து அகமகிழ்ந்து பேசுவீர்கள். நன்றாக நேரத்தை செலவு செய்வீர்கள். இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். மாலை 6 மணிக்கு மேல வெளியூர் பிரயாணங்கள் காரணமாக அலைச்சல் அல்லது சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.